இருப்ப. என்னதான் இருந்தாலும் ஒரே வீட்டுல வளர்ந்த அனாதைங்க தானே நம்ம 2 பேரும். நேத்து ராத்திரி எங்கடா போன? இனிமேல் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போக மாட்டேன். நேத்து ராத்திரி எங்க போனேன்னு கேட்டேன். நான் தான் சொன்னல, இனிமேல் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போக மாட்டேன். ஓ, உன் வாயால சொல்ல முடியல அந்த மாதிரி இடத்துக்கு நீ போயிட்டு வந்திருக்க இல்ல? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பைபாஸ் ரோட்ல போயிட்டு என் ஃப்ரெண்ட கூப்பிட்டுருப்ப நீ? இதுல தைரியம் என்ன வேண்டி கிடக்கு? அவ பைபாஸ் ரோட்ல எல்லார்ட்டையும் பணம் வாங்கிட்டு விபச்சாரம் பண்றா. நான் அவளை பத்தி கேட்கல, உன்னை பத்தி கேட்டேன். நீ அங்க போன? உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. நீ என்னோட பெரியவ, உனக்கு எனக்கு கல்யாணம் ஆகல. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு கல்யாணம் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அது வரைக்கும் என்னால பிரம்மச்சாரி இருக்க முடியாது. சரி, என்கிட்ட உண்மையை சொல்லு, பச்சையா சொல்லிடு. அதான் சொன்னல, உணர்ச்சி என்னால கட்டுப்படுத்த முடியல, அதனால தான் அவளை தேடி போனேன். உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம விபச்சாரிட்ட போனா அவ இல்லன்னு சொன்னா வேற ஒருத்தி. ஆனா நீ உடனே திரும்பி வந்துட்ட. ஏன்? நான் அவளை காதலிக்கிறேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். டேய், அவ விபச்சாரம் பண்றாடா. பரவாயில்ல. உன்னை விட 3 வயசு மூத்தவடா. பரவாயில்ல. நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி, நீ என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் ட்ரை பண்ணிக்கோ. ஆனாலும் நான் ஒரு உண்மையை சொல்றேன், அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். ஏன்னா அவன் உன்னை கூட பிறந்தவனா நினைக்கிறாடா. அவ ஒண்ணு என் கூட பிறந்தவ கிடையாது. வேணாண்டா, அவளை மறந்துரு. அவ உனக்கு ஒரு நாளும் கிடைக்க மாட்டான். என்னடா நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசுற. வாடா, நானும் உன் கூட பிறந்தவ கிடையாது. கூப்பிடுறேன், வருவியா? பணம் கூட தர வேணாம்டா, வா. பைத்தியக்காரத்தனமா பேசாத. அக்கம் பக்கம் யாரும் கேட்டா உனக்கு காலத்து கல்யாணமே நடக்காது. எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்க போறது இல்ல. சரி, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இது என் ஃப்ரெண்டுக்கும் தெரியும். அதனாலதான் நேத்து நீ கூப்பிட்டப்ப வரல. சரி, நான் இருக்கேன். ஆனா நீ என்ன வச்சுக்கிறேன்னு சொல்லு, நான் இருக்கேன். புரியுது நீ யோசிக்கிறேன்னு. என்ன சொல்றதுன்னு தெரியாம. மணி இப்ப 7. உனக்கு நான் 10 மணி வரைக்கும் டைம் தரேன். யோசிச்சு ஒரு முடிவு சொல்லு. 10 மணிக்கு மேல எதுவும் பதில் சொல்லனா நான் உன்னை எப்படி மயக்கலான்னு ட்ரை பண்ணுவேன். ஒருவேளை நான் மயங்கல்னா? நானும் பைபாஸ் ரோட்ல போய் விபச்சாரம் பண்ணேன். இனிமேலும் நான் என் லைஃபை வேஸ்ட் பண்ணிக்க மாட்டேன். 10 மணி வரைக்கும் டைம் இருக்கு. யோசிச்சு சொல்லு. இந்த இடத்த வைக்கிற விஷயமா ஒருத்தர் 10 மணிக்கு மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கேன். அவரை போய் பார்த்து வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இல்லடா. சரி, நீ போய் பார்த்துட்டு வா. ஆனா என்ன வச்சுக்கிறதுக்கு சம்மதானா வரப்ப பூ வாங்கிட்டு வா. இல்லைன்னா பரவாயில்ல. ஒரு நிமிஷம் நில்லு. எங்க போற? ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத கேளு. என்னடா இவ்வளவு நேரம் ஆளே காணுமே, பக்கத்து வீட்டுல சாவி கொடுத்துட்டு போலான்னு நினைச்சேன். அதான் நீ வந்துட்டியே, நான் கிளம்புறேன். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேட்டு அதுக்கப்புறம் போ. இங்க பாரு, என்ன தடுக்க நினைக்காத, என் வழியில குறுக்கிடாத. அவசரப்படாத, பேசிக்கலாம். இங்க பாரு, நான் பைபாஸ் ரோட்டுக்கு போய் விபச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறத நீ தடுக்காத. நான் விபச்சாரம் பண்ணிட்டு வந்தா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லு, அது உனக்கு உரிமை இருக்கு. கவலைப்படாத, திரும்ப வந்து உன் மானத்தை வாங்க மாட்டேன். இனிமே நான் இங்க வரமாட்டேன். உனக்குதான் என்ன வச்சுக்க விருப்பம் இல்லைல்ல, அப்புறம் ஏன் இஷ்டப்படி என்னை வாழ விட மாட்டேங்கிற? ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணிருக்கா, ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட்ன்னு. இதுக்கு பதில் காலையில தான் அனுப்பணும். இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டா இப்படியே உட்காந்துருப்ப? ஃபர்ஸ்ட் வந்து பக்கத்துல படு, அப்புறம் உனக்கு எப்ப தோணுதோ அப்ப தொடு. இந்த மாதிரி நேரத்துல மழை தானே வரும். என்ன இப்ப கரண்ட் கட் ஆகுது? கரண்ட் கட் ஆனா நமக்கு என்ன? என்னடா, என்ன பிடிக்கலையா? இல்ல, ஒன்ன பிடிச்சிருக்கு. ஆனா இந்த வெளிச்சம் பிடிக்கல. சரிடா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட் ஆஃப் பண்ணிடலாம். உனக்கு எப்போ தோணுதோ அப்போ லைட்டை போட்டுக்கோ.